ஹலோ கைஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 39 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து இதே மாதிரி மான்வாஸை கொண்டு வர முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கான். ஏன்னா அந்த ஷேடோ இருக்கான்ல, இதுக்கு முன்னாடி 13 ஹீரோவில் ஒரு மெம்பராக இருந்தவன். அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹீரோ கிட்ட காட் டியூபுக்கான பவர் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் டவுட்டே என்னன்னா, அவன் 13 ஹீரோஸில் ஒரு மெம்பராக மானக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி தெரிய வந்திருக்குமா, இல்லை காட் டியூப்லேருந்து இந்த உலகத்துக்கு வந்திருப்பான், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா இவன் மாறி இருப்பானா. நான் ஆளு முழுமையா இப்போ கரப்ஷன்ல இருக்கான். இப்படி இவன் யோசிச்சுன்னு போகும்போது முன்னாடி நர்ஸுங்களும், அட அது வந்து சிவுக்கு தானே, இந்த S+ ரேங்க்ல இருக்க ஹண்டர் அவன் தானே இவன் இப்படின்னு நம்ம சிவுக்கு பத்தி பேசுறாங்க. ஆனா அவளைக்கும் அதை வந்து நம்ம சிவுக்கு கண்டுக்கல. எனக்கு தெரியல, நம்ம ஹெர்குலஸ் இல்ல அந்த ஆணழகன் அவன் கிட்டயே நம்ம கேட்டலாம், ஸோ இதனால கேட்கலாம் அப்படின்னு போவான். ஆனா அதுக்குள்ள, அட சிவுக்கு நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்களா என்ன நிறைய சவுண்டு கேட்கும். நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா முன்னாடி பாக்குறான். ஏன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆளுங்க அங்க வந்திருக்காங்க. எல்லாருமே கொஷின் மேல கொஷினா கேக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கொரியாவோட S+ ரேங்க்ல இருக்க ஒரு ஹண்டரா மாறிட்டான். அதுவும் நம்ம ஸ்வாட் செயின்ட், அதாங்க பியோங், அவரு மூலமா ரெக்கக்னைஸ் ஆயிருக்கானா. அதனால கொஷின் மேல கொஷினா கேக்குறாங்க. வாயிலெல்லாம் மைக் எடுத்து நுழைக்கிறாங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு. நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. அதே டைம்ல ஏன்டா வாய்க்குள்ளலாம் போறீங்க அப்படின்னு தான் யோசிக்கிறான். அப்படியே நியூயார்க்கோட ஒரு ஹெட் குவார்டரை நோக்கி வந்து அங்க ரிக் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அங்க ஒரு மொட்டையா ஒரு பர்சனும் வந்துட்டு ரெச்சார்டோ அங்க அப்பியர் ஆனா கொரியால. அதனால ஒண்டி 30 பில்லியனுக்கும் மேல டேமேஜ் ஆச்சு. அதே மாதிரி 3000 பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க, 70 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ரெச்சார்டோ அவனோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டானா. அது ரெச்சார்டோ அப்பியர் ஆயிருக்கான். அப்பயும் டெத்தோட ரேட் இந்த அளவுக்கு கம்மியா இருக்கான். அது ஏன்னா அங்க ஸ்வாட் இம்மார்ட்டலா இருக்கிற நம்ம பியோ அவரு தான் அங்க ஸ்டாப் பண்ணாராம். அதனால தான் அவளைக்கும் யாருமே அங்க சாகல. அதே மாதிரி ஒரு ஹண்டர் இருக்கான், மேங் சியூக்னு. அவன் ஸ்வாட் இம்மார்ட்டலால இப்ப அபிஷியலா S+ ரேங்க்ல இருக்க ஒரு ஹண்டரா மாறிட்டான். என்னது S+ ரேங்க்ல இருக்க ஒரு ஹண்டரா? நம்ம சியூக்கோட வாயில ரிமோட் மைக்கு எதோ அங்க நுழைக்கிறாங்க. சீன் அப்படியே மென்ஸோட ரெஸ்ட் ரூமுக்கு வந்து அங்கதான் நம்ம ஹீரோ இருக்கான். நான் எப்படியோ அங்க தப்பிச்சிட்டேன். அடானஸ் இருக்காரு. ஆமா என்ன ஆச்சு? என்னை விடவும் நீ ஏதோ ஒரு வகையில ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அடானஸ், நீங்க வந்து எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி நீங்க என்ன சேனல் ரன் பண்ணிருக்கீங்களா என்ன? நான் இன்னமும் ஸ்டில் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி சீக்கிரமா ஒரு வீடியோவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசனை இருக்கனே. அப்படி ரெடி பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு கொண்டு வந்து நான் காட்டுறேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி லாஸ்ட் டைம் நீ வந்து ஒரு விஷயத்த கேட்டல, எப்படி அந்த டைமென்ஷனை விட்டு இந்த டைமென்ஷனுக்கு வரதுன்னு. ஆமா நான் கேட்டதான். அது கூட நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி கண்டிப்பா நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன்னு. அதை பத்தி நம்ம அடானஸுக்கு தெரியுமா என்ன? அந்த வித்தியாசமான பர்சனை பத்தியும் நான் இவர்கிட்ட கேட்கணும். இப்படி இவன் யோசிக்கும் போது அடானஸ் இப்பதான் அதுக்கான வழியை பத்தி அங்க சொல்றாரு. அதுக்கு ஜஸ்ட் உன்னோட டிவினிட்டியை அபடன் பண்ணிட்டா போதும். அபடன் பண்ணிட்டா உன்னால இந்த உலகத்துக்கு வர முடியும். டிவினிட்டியா? டிவினிட்டினா எக்ஸாக்டா நீங்க என்ன ரெஃபர் பண்றீங்க? இதை நான் எப்படி உனக்கு சொல்றது? அதாவது இப்படி வச்சுக்கோ, அதுதான் ஒரு கோர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடியை டிஃபைன் பண்றது. அதுதான் இதுதான் ஒரு நல்ல வழியாவும் இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த டிஸ்கிரைப் பண்றதுக்கு. ஹெர்குலஸ் வழியா டிவினிட்டினா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஓரளவு நாலேஜ் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மூலமா இவங்களுக்கு டிவினிட்டி அதிகமாகும் அப்படின்னு நம்ம ஆளுக்கு அங்க தெரிய வந்திருக்கோம். அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த பத்தி தான் ஆளு யோசிக்கிறான். காட் டியூப்ல இருந்து டைரக்டா ஏத்துக்கு இது வரைக்கும் 3 பேரை நம்ம ஹீரோ பார்த்திருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெண்டர், ரெண்டாவது சிபரஸ், மூணாவது அந்த லிலித் அந்த டீமனு. இவங்க எல்லாருமே அவங்களோட டிவினிட்டியை விட்டுட்டு வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். ஆனா வெளியில நம்மளால பயங்கரமா தேறாங்க. பாத்ரூமுக்கும் வந்து செக் பண்றாங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோ அங்க இருக்கிறது அவளுக்கும் தெரியல. ஒரு சைடு நம்ம ஹீரோ ஷேடோ பத்தி யோசிக்கிறான். அவனும் என்ன டிவினிட்டியை விட்டுட்டு ஒரு வீக்கான ஸ்டேட்ல இங்க வந்திருக்கானா என்ன? நான் அவரை பார்க்கும் போது வீக்கான ஸ்டேஜ் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய அட்டாக்க அவரால் பண்ண முடியுது. அதே மாதிரி இப்படியும் இருக்கலாம், வேற ஏதாச்சும் வழி மூலமா டிவினிட்டியை திரும்ப ரீகெயினும் பண்ண முடியும்ல. ஆனா இன்னமும் இந்த டிவினிட்டினா என்ன, எப்படி இதை அபடன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு டீட்டெயிலா தெரியல. அங்க இதை பத்தி அடானஸ் கிட்ட கேட்டோனே அடானஸ் அவங்க சொல்றாரு, என்னை மன்னிச்சிரு, ஏன்னா எனக்கு இதை தாண்டி வேற எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஏன்னா ரீசெண்டா என்ன சோஷியல் மீடியா சர்க்கிள்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க. இதை கேட்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். அப்புறம் தான் அவனுக்கு காரணமும் புரியுது. இதுக்கு முன்னாடியே நம்ம அடனஸுக்காக நிறையவே கடவுள்லாம் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்னை பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க. அதனாலேயே என்னால் அவ்வளோக்கும் எதுவுமே பண்ண முடியல. ஆமா அடனஸ், உங்களை பார்க்கும் போதே புரியுது அவங்க 2 பேரும் உங்களை வச்சு நல்லா விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று, நான் இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணோம். முக்கியமாக அதுக்கு உங்களை அந்த பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டா போதுமா?
அதுக்கு ஏதாச்சும் வழி வந்து கண்டிப்பா இருக்கும்ல. அந்த வழியை பத்தி கேட்டோனே உடனே அடானஸ் வந்து சொல்றாரு, அதுக்கும் வழி இருக்கு. காட்டு உலகத்தோட சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதுல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிற ஒரு மெம்பரை நம்ம பிடிக்கணும். உங்க மூலமா பிளாக் லிஸ்ட்ல போட்ட அந்த விஷயத்த நம்மளால நீக்க முடியும். காட்டி உலகத்துல அந்த மாதிரி ஒரு பர்சனா அப்படின்னு யோசிச்சா உடனே கிளியோபேட்ராவோட ஞாபகம் தான் நம்ம ஹீரோக்கு வரும். கிளியோபேட்ராவோட பேரை கேட்டோன்னே அடானஸ் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் கிளியோபேட்ரா இருக்காங்களே, அவங்க தான் இந்த சோஷியல் மீடியாவோட கஸ்டம்ஸ் கல்ச்சரு எல்லாத்தையுமே ரன் பண்றவங்க. ப்ராக்டிகலா சொன்ன ஏகப்பட்ட விஷயம் அவங்க மூலமா தான் உள்ளுக்குள்ள நடந்துன்னு இருக்கு. அப்பனா என்ன, கிளியோபேட்ரா மூலமா உன்னோட பிளாக் லிஸ்ட்ல இருக்கிற அந்த விஷயத்தை தூக்க முடியுமா? ஆமா, கண்டிப்பா முடியும். அப்பனா அவங்கள மீட் பண்ணி திரும்ப அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஹாஸ்பிட்டலோடைய வேற ஒரு வார்டுக்கு போகுது. அங்க மின் இருக்கா, மின்னுக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க. மேனேஜரும் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணதுல இதுக்கு பின்னாடி இருந்தது உங்களோட பிரதர். அவரு தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கையா இருந்திருக்காரு. அவரும் இன்வால்வ் ஆகி இந்த பெரிய இன்சிடென்ட் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காரு. அப்படியா, நம்ம குக்கு வந்து இதுக்கு காரணமா கன்ஃபார்மா தெரியுமா என்ன? இந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட லொகேஷன் அது சீக்கு அந்த பக்கம் வந்திருக்கு. அது ஏன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அழிவு வரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவர் போயிருக்காரு. கவலைப்பட வேணாம், அவரு எங்க இருக்காரு, எங்க தங்குறாரு, எல்லா விஷயமும் எங்க கிட்ட இருக்கு. அப்படியா, சீக்கிரமா இதை இன்ஸ்பெக்ஷன் பேரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. ஆனா நம்ம ரிப்போர்ட் பண்ணா பிரச்சனையாவதா? பரவாயில்ல, நம்மளால இதை அப்படியே விட முடியாது. உடனே அந்த மேனேஜர் வந்து கேக்குறாங்க, குக்கால அங்க தப்பிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு, ஆளு கிட்ட பவர்ஸ் இருக்கு, அதனால கண்டிப்பா இதை வந்து ஒண்ணுமே இல்லாமையும் ஆக்க முடியும். ஆமா, அப்பா கிட்ட ஏதாச்சும் கேட்டியா? அவர் இதை பத்தி தெரிஞ்சோம் அவளைக்கும் பதில் எதுவுமே சொல்லல. இன்ஸ்பெக்ஷன் பேரோட ஹெட் நம்ம பெக்கு, அவரே இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். கிளியோபேட்ராவும் வெளியில வந்துட்டு, ஹேய் சிவுக்கு, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, என் கூட அந்த விஷயத்த பண்றியா இப்படின்னு வெளியில வந்தோடனே அந்த மாதிரிலாம் பண்ண நம்ம ஹீரோவா அங்க சவுண்டு போட்டுறான். வெளியில எல்லாருமே நம்ம சிவுக்கு தான் அகெயின் தேர்ந்து இருக்காங்க. எப்போ ஆளு S+ ரேங்க்ல இருக்க ஒரு ஹீரோவா மாறனோ அவனோட பேரு புகழ் தான் எல்லா பக்கமும் இருக்கு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோக்கு ஒரு மாறி ஆயுது, என்னடா இது வெளியில வந்தோடனே இப்படி எல்லாம் இவ கேக்குறான்னு. நல்ல வேலை ஜென்டல் மேனோட மைண்ட் வந்து இருக்கும், அதனால ஏதோ அவனால இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுது. கிளியோபேட்ரா சீரியஸா ரொம்ப கிரேசியா இருக்காங்க. ஆமா, என்னப்பா நீ வந்து பதிலையே சொல்லல, உன்னோட எக்ஸ்பிரஷன்லயே தெரியுது நீ வந்து ரொம்ப ஒரு மாறி ஆயிட்டேன்னு. சரி, அதை வந்து விடுங்க. இப்போ நான் எதுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அந்த விஷயத்த வந்து சொல்றேன். அது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வேணும். ஒரு பர்சனை சோஷியல் சர்க்கிள்ல நீங்க இன்வைட் பண்ணணும். அங்க ஒரு பர்சன் அப்படின்னு கேட்டோன்னே அங்க வந்து நம்ம கிளியோபேட்ராக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்க. ஆமா, அந்த பர்சனுடைய பேரு அடோனஸ். அவனா என்ன? அட, இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற எப்படி? ஒரு ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், அது வேகமா பரவும். அது மூலமா தான் எனக்கும் இங்க தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குப்பா, நீ வந்து என்னோட சேனலை ஜாயின் பண்ணும். அப்படி நீ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சனா நான் அடனஸை சேர்த்துக்கிறேன் இப்படின்னு அவன் சொல்றான். இதனால நம்ம ஹீரோக்கும் என்ன பண்ணும் தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுது. அங்க வெளியில வரும்போது யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் வரான். இப்போ பிரச்சனை என்னன்னா, காசு தான் பிரச்சனை. ஏன்னா அந்த அமௌண்ட்டை ஒண்டி கொஞ்சம் பாருங்களேன், தட்டை எவ்வளோ பில்லியனு நீங்க 0 எண்ணினே போகலாம், அவ்வளோ பில்லியன் இது. நான் யோசிக்கல இந்த அளவுக்கு பணம் வந்து செலவாகும்னு. இப்போ இதையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு, மாசம் மாசம் பே பண்ற மாதிரியும் இருக்கு. இப்போ ஆளு கேட்ட 540 பில்லியன்ல 45 பில்லியன் தான் அங்கே மிச்சமே இருக்கும். அது கூட போதுமான்னு கேட்டா கண்டிப்பா போதும் இல்லை, ஏன்னா அதுவே பத்தல. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணனா அதுலேருந்து ஒரு நல்ல எபிலிட்டியும் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சீக்கிரமா நான் வழியை கண்டுபிடிக்கணும். இப்படியே ஆளு ரின்னு தேடி ஓடி வரான். அங்க வந்தோடனே ரின்னு சொல்றான், அட சிவுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி ஓடி வரீங்க, யாராச்சும் உங்களை தோத்துறாங்களா என்ன? ஆமா, இல்லையா பின்ன, எல்லா இடத்துலயும் ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் என்ன விடுற மாதிரியே இல்லை. ஆனா நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் வந்தேன். அது என்னன்னா, நம்ம ஸ்வாட் செயின்ட் இருக்காருல்ல, அவரு கூட நீ ட்ரைனிங் பண்றியா? அட சியூக்கு, அப்பனா என்ன சொல்றீங்க? இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட என்னால ஸ்வாட் டெக்னிக்கை கத்துக்க முடியாதா? சிம்பிளா சொன்னா ஆமா. அப்பனா முடியாது, நான் ஒன்னும் அவரு கூட கத்துக்க மாட்டேன். கேக்குற பெக்கு வந்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம சிவிக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டான், இப்போ இன்னும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் அங்க ஷாக் ஆகுறான். ஆமா, என்ன ஆச்சு? ஏன்னா எனக்கு வந்து உங்களை தான் பிடிக்கும், அதாவது உங்க வழியா தான் நான் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ப்ளீஸ் எனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கோங்க. நான் நீங்க தானே சொன்னீங்க நீங்க வந்து எனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துப்பீங்கன்னு. அப்படி இருக்கும் போது நான் எதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட போகணும்? நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கணும். இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் திண்டாதுன்னு நினைக்கிறேன். இப்படிதான் அங்க சொல்லியும் தெரியுது. அங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளவுதான், பெக்கு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த இடத்துல என்னதான் போகுதுன்னு. மின்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மின்னுக்கும் இதான் வேணும், ஆனா இப்படி இவ சொல்றவா அப்படின்னு யோசிக்கல. இன்னொரு சைடு அகைன் நம்ம ஹீரோ திரும்பவும் ஷாக் ஆகுறான். ஆனா அதுலயே வந்து நிக்கிறான்னு. இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால உனக்கு டீச் பண்ண முடியாது அப்படின்னு இல்ல, ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னால முடியும்.
ஆனா அதுக்கு நீ ஸ்வாட் இம்மார்ட்டலை வந்து மீட் பண்ணணும், அவரு முடியாது, டீச் பண்ண மாட்டேன் இப்படின்னு அவரு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா நீ என் கூடயே கத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. இதை கேட்கிற அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல தனியா இருக்கும் போது ஹெர்குலஸ் கிட்ட அந்த விஷயத்த பத்தி ஆளு சொல்றான். நிலைமை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. என்ன நிலைமை காம்ப்ளிகேட்டடா இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், எஸ் ரேங்க் டெஞ்சன்ல நான் சிபரஸ் அதை மீட் பண்ணேன். அங்க இது வரைக்கும் ஆன விஷயம் லிலித், அந்த விஷயத்த பத்திலாம் அவன் சொல்லிடுறான். ஷேடோ பத்தியும் நம்ம ஹெர்குலஸுக்கு தெரிய வந்திருக்கோம். ஷேடோவா? ரெட் ஷேடோ அப்படின்னு ஒரு பர்சனை பத்தி தான் நீ சொல்றியோ? அவன் காட் டியூப்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறியோ? ஆமா அதேதான், அவன் காட் டியூப்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆனா எனக்கு சரியா தெரியல அவன் அதுல இருந்தா வந்திருக்கானா என்ன ஏதுன்னு. நீ சொல்றபடி பார்த்தா அந்த பர்சனால வார்த்தைகளை வச்சு மேஜிக்க பண்ண முடியுதா? நீ சொல்ற ஃபைட்டிங் ஸ்டைல்ல எனக்கு யாரையுமே தெரியாது. இப்போ நம்ம ஹெர்குலஸுக்கே தெரியலனா கண்டிப்பா அந்த பர்சன் கிரீக்கு இல்ல ரோமன் மித்தாலஜிலேருந்து வந்த பர்சன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு புரியல, நீ வந்து மாஸ்டர் ஸ்ட்ரென்த்தை வந்து பயன்படுத்தின, அப்படி இருக்கும் போதும் எப்படி சர்வே ஆன? தாங்க நம்ம ஹீரோ ப்ளூ கலர்ல ஒரு ஃபார்முக்கு போயிருப்பான்ல, அதை தாங்க சொல்றான். வெல் எனக்கு தெரியல, லக்கிலி நான் எப்படியோ சர்வே ஆயிட்டேன். என்னது லக்கிலியா? லக்கிலிலாம் கிடையாது, நீ மாஸ்டர் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி சர்வே ஆயிருக்கனா கண்டிப்பா உன்னோட ஸ்ட்ரென்த்து உன்னோட ப்ரொஃபிஷியன்சி எல்லாமே பல மடங்கு ரொம்ப ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இப்போ வந்து அது எவ்வளோ ஏறி இருக்கு கொஞ்சம் செக் பண்ணு. நான் அதை செக் பண்ணல, இதை பார்க்குறேன். உங்கள் ஃபோனில் லாகின் பண்ணி பார்க்கும்போது அங்கே எல்லாமே பங்கமாக ஏறி இருக்கு. உங்கள் ப்ரொஃபிஷியன்சியை செக் பண்ணும்போது எல்லாமே பயங்கரமாக ஏறி இருக்கு. இன்சைட்ஸ் அது 100ல் இருக்கு, சிலது 94, 76, இது வரைக்கும் கம்மியாக ஏறினது கூட அதிகமாக ஏறி இருக்கு. இதை பார்க்குற நம்ம ஹீரோ வாயை பொழக்கிறான். அட இது என்ன இப்படி ஏறி இருக்கு? இதுக்கப்புறம் அவன் திரும்பவும் ரெஸ்ட் எடுக்கலான்னு வரான். ஆனால் அவனுக்கு இன்னமும் தெரியல எவ்வளோ நேரமா நான் அன்கான்சியஸாக இருந்தேன், எத்தனை நாள் போச்சோ. இதனால ஆளு ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனில் ஏகப்பட்ட மெசேஜ் ஏகப்பட்ட கால் வந்திருக்கு, எல்லாமே சீஹா தான். அங்கே மெசேஜில் என்ன இருக்குன்னா, அண்ணா நீங்கள் ஓகேவா? நான் வெளியில் ஒரே பிரச்சனையாக இருக்கு, எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கு, வெளியில் போகிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், அதனால நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். நான் நம்ம இவனோட ஃபேமிலி, அடுத்தது கிம்மும் இப்போ தான் எடிட்டர் பொண்ணையும் அவங்க ஃபேமிலியும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி போனார். கிம்மு அதே மாதிரி அவங்க எல்லாரையுமே சேஃபாக இங்கே கொண்டு வந்துட்டான். அங்கே பார்க்குக்கெல்லாம் இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிருந்தா அவ்வளோதான், கிம்மோட கதையை அங்கே முடிஞ்சிருக்கும். ஏன்னா வெளியில் முழுக்க டீமன்ஸாக இருக்கு, ஆனால் உள்ளே இருக்கிறதும் சேஃப் தான். ஏன்னா வீடை என்னதான் அதுங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அங்கே உடையிற மாதிரியே இல்லை, அதுங்களால உள்ள வெளியில் வர முடியல. இன்னொரு சைடு ஃபெண்டர் பார்த்துக்குது, வரது எல்லாத்தையுமே அப்படியே அடிச்சு நொறுக்கிடும் எல்லாத்தையும். நம்ம ஹீரோக்கும் இதெல்லாம் கேட்கும் போது இப்போதான் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. வீடு உண்மையிலேயே நல்லா யூஸாக இருக்கு. அதே மாதிரி நல்ல வேலை எடிட்டர் பொண்ணு இவனு யாருக்குமே எதுவுமே ஆகல. அதே மாதிரி அண்ணா நான் சொல்ல வந்துட்டேன், நம்ம பிளாக்கி இருக்குல்ல, அது திடீர்னு ஒரு வித்தியாசமான பப்பியை கொண்டு வந்துச்சு. அது ஸ்டேஞ்சா இருக்கு, ஆனா ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸ்டேஞ்சான பப்பி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அது என்னதுன்னு. அது வேற என்ன, அது சிபரஸ். அதான் அதுவும் அங்கே 3 தலையோட இருக்கும். நம்ம சீஹாக்கு அது ரொம்ப பிடிச்ச போயிது, அவ்வளோதான் அதையும் கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். ஆனால் என்னதான் மெசேஜ் பண்ணியும் சீஹாக்கு அங்கே ரிப்ளையே வரல. ஆமாம் என்னென்ன ஆச்சு, மெசேஜ் கால் எதுக்குமே ரிப்ளை இல்லை. நீங்கள் ஓகே தானே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா ரீசெண்டாக டிவியில் உங்களை பார்த்தேன். இப்போ டிவி சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நீங்கள் தான் ஃபேமஸாக இருக்கீங்க. உலகம் முழுக்க சிம்பிளாக சொன்னால் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்கண்ணா. ஆனால் நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு. நீங்கள் வந்து ஓகே தானே? ஏன் கேட்குறேன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலை. இன்னொரு சைடு நம்ம ஹீரோக்கும் அங்கே புரியுது இதுக்கு பின்னாடி ரிப்போர்ட்டர்ஸோட வேலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதையுமே விடலை, போஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ இன்னமும் தான் ஃபேமஸ் ஆகின்னு இருக்கான். இதனால நம்ம ஹீரோ ஒரு மெசேஜை போட்டுறான், நீ என்னை பற்றி கவலைப்பட வேணாம், நான் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. மெசேஜை பார்த்தோன்னே உடனே அங்கே கால் வருது. ஹலோ அண்ணா நீங்கள் ஓகே தானே? எதுவும் ஆகலைல? என்னை பற்றி கவலைப்பட வேணாம், நான் ஓகேவா தாம்மா இருக்கேன். நான் ஏதாச்சும் கொண்டு வருவா? உங்களுக்கு பசியாக இருக்கா? ஏதாச்சும் வேணுமா? இல்லைம்மா வெளியில் ஒரே கூட்டமாக இருக்குது, கண்டிப்பாக உன்னால் உள்ளே வர முடியாது. நான் வெளியில் நியூஸு மீடியான்னு ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. அதுவும் உண்மைதான், அதான் நான் சொல்கிறேன், நீ உள்ளே இருந்து படி, கூடிய சீக்கிரத்தில் உனக்கு எக்ஸாம் வேற வரப்போகுது. அட பைத்தியம் மட்டும் இந்த டைமில் யார் எக்ஸாமுக்கு படிப்பா? எனக்கு நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நான்சென்ஸாக பேசாத, போய் படிக்கிற வேலையை பார்க்குறியா? இதனால சோகமாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் படிக்க போகிறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கு. சீஹா ஓகேவா இருக்கா, அவளுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு தான் பிரச்சனையா இருக்கு. 64 பில்லியன், அதுவும் கிளியோபேட்ராவோட சேனலுக்கு. அதுக்கு நான் எங்க போறது? இது ரொம்ப கிரேசியா இருக்கு. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடனஸை சேர்த்துக்கிறேன், நீ சொல்ற விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு அவ சொன்னா. என்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கு? தட்ட 34 பில்லியனோ ஏதோ தான் இருக்கும், ஆனா அங்க 64 பில்லியனு. இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அந்த பணத்தை பத்தி யோசிக்கும் போது மண்டியே தான் அங்க குழம்பி போகுது. ஏன்னா இப்போ ஆளு எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கானா, இப்போ வெளியிலயும் போக முடியல. இந்த மாதிரி டைமில் காசு வந்து எப்படி கிடைக்கும்? நானும் அன்கான்சியஸாக ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ டைமும் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த அந்த மெம்பர்ஷிப் அது எல்லாமே டிக்ளைன் ஆயிடுச்சா, அவன் பே பண்ணும். இதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஐயோ
இதெல்லாம் வேற நான் பே பண்ணுமா? இப்போ கையில ஒரு 34 பில்லியன் இருக்கு, அதை வச்சு இதையே காலி பண்ணிட்டா அவ்வளோதான், மொத்தமா காலி ஆயிடும். ஏன்னா இப்போ பே பண்ணலனா அவ்வளோதான், இவன் பில் பண்ண ப்ரொஃபிஷியன்சி அது எல்லாமே போயிடும். அங்கே சில சேனலுக்கு அவன் பே பண்ணலும் அங்கே தாரு அசுர் டிராகன் இந்த 2 சேனலுக்கு அவனால் பே பண்ண முடியல. ஏன்னா அதுக்கே கிட்டத்தட்ட 16 பில்லியனு 32 பில்லியன் தனியாக பே பண்ணணும். இதனால அந்த பவர் வந்து போயிடுது. அங்கே ஹீரோக்கும் ஃபீல் பண்ண முடியுது, அட அந்த பவர் வந்து ஒர்க் ஆகல. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது பாரோ பண்ணப்பட்ட ஒரு பவர், அது வந்து நம்ம ஹீரோட பவர் இல்லை, அதனால தான் இப்படி அது போயிடுது. ஆனால் ஃபியூஷன் அது வந்து அப்படி வேலை செய்யாது. ஒன்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பவர் 100%க்கு மேலே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த பவர் அப்படியே நம்ம ஹீரோக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாலையும் திரும்பவும் அந்த பவரை அவனுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த முடியும். இப்போ அந்த மாதிரி தான் இன்சைட் அது வெற்றிகரமாக நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. ஆனால் இப்போ பிரச்சனையே மற்ற விஷயம்லாம் அன்பெய்டாக இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் டோட்டலாக அதோட அமௌண்ட் ஒண்டி 48 பில்லியனு. இதனால ஆளுக்கு மண்டையெல்லாம் பீச்சுக்குது. இதில் அங்கே கிளியோபட்ரா சேனல் வேற இருக்கு. ஐயையோ நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே எனக்கு புரியல இப்படின்னு ஆளு கத்துறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். ஸோ இந்த எபிசோடு எப்படின்னு சொல்லி கீழே மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோடு இருக்குல்ல, அதுதான் ஃபைனல் எபிசோடு. அதுக்கு மேலே எபிசோட்ஸ் இல்லை, கரண்டாக ரிலீஸ் பண்ணலை. இதுக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங் இருக்கிற மாதிரி எபிசோடு இருக்கு. அதாவது சீசன் 2 முடிக்கிற மாதிரி மூச்சை விட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன். ஸோ நான் உங்களை ஃபைனல் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.